குயிலின் குரலுக்கு நாம் மயங்குகிறோம். ஆனால் குயில் முட்டையிடும் பொழுது செய்வதை பார்த்தால் நமக்கு தலையே சுற்றலாம். பெரும்பாலான பறவைகள் முட்டையிடுவதற்காக கூடு கட்டும். ஆனால் குயில் தன் முட்டைகளை வேறு ஒரு பறவையின் கூட்டில் தான் இடும். முட்டையிட ஒரு கூட்டை தேர்வு செய்தவுடன் கூட்டினுள் நுழைந்து அங்கிருக்கும் முட்டைகளில் ஒன்றையோ இரண்டையோ அப்புறப்படுத்திவிட்டு தன் முட்டையை அங்கே இட்டுவிட்டு 10 நொடிகளில் அந்த இடத்தை விட்டு பறந்துவிடும். அப்புறப்படுத்திய முட்டையை தூக்கிச் சென்று மேலிருந்து கீழே போட்டுவிடும் அல்லது தானே சாப்பிட்டுவிடும். அது மட்டுமல்ல, அந்த கூட்டிற்கு சொந்தக்கார தம்பதி பறவைகளுக்கு வேறுபாடு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் முட்டையை அந்த பறவையின் முட்டை போன்றே இடும். தாய் குயில்தான் இப்படி இருக்கிறதே என்றால், குயிலின் முட்டை குஞ்சு பொரித்ததும் மீதமுள்ள மற்றைய பறவையின் முட்டைகளையோ அல்லது குஞ்சுகளையோ வெளியே தள்ளிவிடும். ஏதுமறியாத அப்பாவி தாய் பறவை குயிலின் குஞ்சை தன் குஞ்சென்று நம்பி உணவளித்து வளர்க்கும். ஆனால் எல்லா பறவைகளும் இப்படி ஏமாறுவதில்லை. அதுபோல 140ற்கும் மேலான குயில் இனங்கள் உண்டு. இந்த இனங்கள் அனைத்தும் இவ்வாறு அடுத்தவர் கூட்டில் முட்டையிடும் வேலையை செய்வதில்லை. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.